அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கடந்த வகுப்புல சமூக பந்த கோட்பாடு தொடர்பான பல விடயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். சமூக பந்த கோட்பாடு தொடர்பாக சமூக பந்த கோட்பாடு என்ன, சமூக பந்த கோட்பாடு தொடர்பாக முன்வைத்த அறிஞர்கள் அவர்கள் சமூக பந்த கோட்பாடு தொடர்பாக என்ன வகையான கருத்துக்களை முன்வச்சிருக்காங்க என்று சொல்லி நம்ம போன வகுப்புல பார்த்துருந்தோம். இந்த வகுப்புல நம்ம பார்க்க வேண்டியது யூனிட் 4 அரசியல் அமைப்பு மாதிரிகள். இந்த அரசியலமைப்பு மாதிரிகளை நம்ம முழுமையாக முடிச்சிட்டு நம்ம அடுத்த அழகாக நம்ம பார்க்க இருக்கிறது யூனிட் 7, அதாவது இலங்கையின் காலனித்துவ அந்த நிலைமாற்றம் சம்பந்தப்பட்ட விடயங்களோட அந்த அரசியல் யாப்புகளை முழுமையாக நம்ம பார்ப்போம். சரிதானே? இந்த வகுப்புல அரசியலமைப்பு மாதிரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நம்ம பார்ப்போம். அதுல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி, ஜனாதிபதி அரசு முறைமை, பாராளுமன்ற அரசியலமைப்பு முறைமை சம்பந்தமாக நம்ம முழுமையாக ஒரு 2 வகுப்புகள்ல இதை நம்ம முழுமையாக முடிப்போம். இந்த 2 வகுப்புக்கு பிறகு நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இலங்கையில் அரசியல் யாப்புகள். அரசியல், அதாவது 5வது இருக்கிற அரசியல் கருத்தியல், 6வது இருக்கிற முரண்பாடுகள் நம்ம பேப்பர் கிளாஸ் சம்பந்தப்படுத்தி அதோட நம்ம அதை பார்த்துக்குவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட பேப்பர் கிளாஸ் 8ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டினியூவா நடக்கும். அதுக்குரிய டியூட் நாங்கள் இப்போ தயாரிச்சுட்டு இருக்கோம். அழகு ரீதியான டியூட் தயாரிச்சுட்டு இருக்கோம். உதாரணமாக சொல்லப்போனா இப்போ யூனிட் 1 சொல்லும்போது யூனிட் 1 வர எஸ்ஏ கேள்வி மட்டும் அதுல என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, என்னென்ன கேள்விகள் வரலாம், அதே போல அந்த கேள்விகளுக்கு எப்படி அறிமுகம் எழுதுற, எப்படி உள்ளடக்கம் எழுதுற, எப்படி முடிவுரை எழுதுற, அது சம்பந்தமா ஃபுல்லா நாங்க அதுக்குரிய ஆன்சரை ஃபுல்லா தயாரிப்போம். சரிதானே? முழுமையாக அதுக்குரிய ஆன்சரை தயாரிக்கும். உதாரணமா அரசியல் பொருளியல் அணுகுமுறையை அதாவது அரசியல் பொருளியல் அணுகுமுறையை பொருளாதாரத்துடன் மையப்படுத்தி அல்லது அரசியல் பொருளியல் அணுகுமுறை எவ்வாறு பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்கின்றது என்று சொல்லி ஒரு கேள்வி எழுதணும்னு சொன்னா அதுக்கு அறிமுகம் எப்படி எழுதணும், அதுக்கு உள்ளடக்கங்கள் என்னென்ன உள்ளடக்கங்களை கொடுக்கணும், எப்படி ஒரு விமர்சன ரீதியாக முடிவுரை கொடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் முழுமையா பேப்பர்ல அந்த டியூட்ல நாங்கள் எழுதி தருவோம். சரி, ஒரு புக் மாதிரி நாங்கள் தயாரிக்கோம். 8ஆம் மாதம் 15 அல்லது 20ஆம் தேதிக்கு பிறகு எங்களோட பேப்பர் கிளாஸ் அந்த டியூட்டோட மையப்படுத்தி நடக்கும். சரிதானே? நீங்க இணைய வரும்னா என்ன நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன். அதுல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது அரசியல் அமைப்பு மாதிரிகள். யூனிட் 4 அரசியலமைப்பு மாதிரிகள். இந்த அரசியலமைப்பு மாதிரிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா இந்த அரசியல் அமைப்பு மாதிரிகள் என்று சொல்றது ஒரு நாட்டுல என்னென்ன, அதாவது ஒரு நாட்டில் நடைமுறையை வைத்து இந்த அரசியல் அமைப்பு மாதிரிகளை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். வழங்குதானே? அதாவது இந்த அரசியலமைப்பு மாதிரின்னு சொன்னா ஒரு நாட்டுல அரசின் அதிகாரம், அதே போல ஒரு நாட்டை நிறைவேற்று அதிகாரத்தை மையமாக வைத்து ஒரு ஒழுங்குபடுத்தின ஒன்றாகத்தான் இந்த அரசியலமைப்பு மாதிரிகளை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். சரிதானே? அப்ப அரசியலமைப்பு மாதிரின்னு சொன்னா ஒரு நாட்டு அரசியல் அமைப்பு எவ்வாறு இயங்குகின்றது, என்ற கேள்விக்கு பதிலளிக்கின்ற ஒன்றாகத்தான் இந்த அரசியல் அமைப்பு என்ற விடயத்தை எங்களால் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப அதாவது ஒரு நாட்டு அரசியல் கட்டமைப்பு, சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை எவ்வாறு செயற்படுகின்றது என்ற விடயத்தை மையமாக வைத்தான் இந்த அரசியல் அமைப்பு மாதிரி என்ற விடயத்தை எங்களால் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில இந்த அரசியல் அமைப்பு மாதிரிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டு அத்தியாவசிய தூணாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும், அல்லது இந்த அரசியல் அமைப்புகள் அல்லது அரசியல் யாப்புகள் என்று எங்களால் சொல்ல முடியும். அதாவது ஒரு நாட்டின் அத்தியாவசியமான ஒன்றுதான் இந்த அரசியல் அமைப்பு அல்லது இந்த அரசியல் யாப்புகளை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அப்ப அந்த அடிப்படையில
இந்த அரசியல் அமைப்பு வந்து பல இரண்டு வகைகளாக அரசியலாளர்கள் வகுத்திருக்காங்க. இரண்டு வகையாக இந்த அரசியல் அமைப்பை வந்து வகுத்திருக்காங்க. அதை வந்து இரண்டு வகையினூடாக மணிகம் இது இல்லை சரி. இந்த அரசியல் அமைப்பை இரண்டு வகைகளாக வகுத்திருக்காங்க. ஒன்று இது அல்லது அடுத்தது. அதாவது அரசின் அல்லது அரசின் இறைமை அதிகாரத்தை கொண்டும் அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டும் தான் வந்து இந்த அரசியல் அமைப்பு வந்து வகைப்படுத்தி நல்லா வகைக்கொள்ளும். அதாவது அரசின் இறைமை அதிகாரத்தையும் அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தையும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்த்துக்கணும். இங்க அரசின் இறைமை அதிகாரம், இங்க அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரம். அரசின் இறைமை அதிகாரம், அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரம் ரெண்டுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. சரியா? அப்ப அரசின் இறைமை அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அடிப்படையிலும் அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அடிப்படையிலும் ஒரு நாட்டு அரசியல் அமைப்பு வந்து வேறுபடுகின்றது. ஒரு நாட்டில் இந்த இரண்டு வகையான அரசியல் அமைப்புகளும் கட்டாயம் இருந்தே இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில வந்து இந்த அரசின் இறைமை அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் அமைப்பு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி என்று எங்களால் பிரிக்க முடியும். அதாவது அரசின் இறைமை அதிகாரம் என்று சொல்லிக்கிற அரசுக்கு இருக்க வேண்டிய பிரதானமான ஒன்று இந்த இறைமை அதிகாரம். இந்த இறைமை அதிகாரத்தை பகிர்வதன் அல்லது பங்கிடுவதன் அடிப்படையில் அல்லது பன்முகப்படுத்துவதன் அடிப்படையில் இந்த ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி என இரண்டாக இதை நாங்க வகுக்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், அதாவது அரைகுறை சமஷ்டி அல்லது கூட்டு சமஷ்டி எல்லாம் எதுக்குள்ள வருதுன்னு சொல்லி. அதாவது இதுக்குள்ள வருது. ஆனா பிரதானமா வந்து இந்த ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி இது இருக்குன்னா இங்க நம்ம அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப அரசின் இறைமை அதிகாரத்தை பகிர்வதோ பங்கிடுவதோ அல்லது பன்முகப்படுத்துவதன் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியலமைப்பு தான் இந்த ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி என்று சொல்லி எங்களால வகைப்படுத்த முடியும். அப்ப ஒரு அரசின் இறைமை அதிகாரம் தனியொரு தேசிய மத்திய அரசாங்கத்தின் கையில் காணப்பட்டால் அல்லது மத்திய அரசின் கையில் காணப்பட்டால் அதை நம்ம சொல்லுவோம் ஒற்றை ஆட்சி. அங்க வந்து அதிகாரம் பகிரப்படுறது இல்லை அல்லது அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படுறது இல்லை. தானே? அப்ப அங்க அரசின் இறைமை அதிகாரம் தனியொரு தேசிய மத்திய நிறுவனத்தின் கையில் காணப்படும். அதாவது மத்திய அரசின் கையில் காணப்படும். அங்க வந்து யாப்பு ரீதியாகலாம் வந்து இந்த அதிகாரம் வந்து பகிரப்படாது. கீழ்மட்ட பிராந்திய நிறுவனங்கள் இந்த ஒற்றையாட்சியில இருந்தாலும் கூட அந்த கீழ்மட்ட பிராந்திய நிறுவனங்கள் இங்க மத்திய அரசின் அந்த அதிகாரத்தின் கீழே வந்து செயற்படும். அப்ப அந்த அடிப்படையில வந்து நம்ம சொல்லுவோம் வந்து அதை ஒற்றையாட்சி அரசியலமைப்பு மாதிரிகள். அப்ப இதுல நீங்க வரைக்கொள்ளும் அரசின் இறைமை அதிகாரம் தனியொரு தேசிய மத்திய அரசிடம் காணப்பட்டால் அதை நாம் சொல்லுவோம் ஒற்றை ஆட்சி அரசியல் அமைப்பு என்று. அதே போல இரண்டாவது விடயனா வந்து சமஷ்டி ஆட்சி முறை. சமஷ்டி ஆட்சி முறை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அதே விஷயத்தை நம்ம வந்து சொல்ல போறோம். அரசின் இறைமை அதிகாரத்தை விளங்குதானே, அரசுகிட்ட இருக்கிற பிரதானமான ஒன்று இந்த இறைமை அதிகாரம். இந்த அரசின் இறைமை அதிகாரம் யாப்பு ரீதியாக பிராந்திய மட்டங்களுக்கு அல்லது மாநிலங்களுக்கு யாப்பு ரீதியாக பகிரப்படுவது அல்லது பங்கீட்டு நடாத்தப்படுகின்ற பல் மட்டங்களிலான ஒரு ஆட்சி முறையை தான் வந்து நம்ம சமஷ்டி ஆட்சி முறைன்னு சொல்லுவோம். இங்க நல்லா விளைவிக்கணும். இந்த ஒற்றை ஆட்சியில கீழ்பட்ட பிராந்திய நிறுவனங்கள் நம்ம சொல்றேன்னு சொன்னா உள்ளூராட்சி நிறுவனங்கள். இந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஒற்றை ஆட்சியில மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டுல காணப்படும். இங்க வந்து உள்ளூராட்சி மன்றங்கள் எந்த ஒரு அதிகாரத்தையும் மத்திய அரசின் விருப்பம் இல்லாமல் செயல்பட முடியாது. மத்திய அரசின் கட்டுப்பாடு இருக்கிறது இந்த உள்ளூராட்சி மன்றம் செய்யும் இருக்கும். ஆனா சமஷ்டி ஆட்சியை பொறுத்த மட்டும் சமஷ்டி ஆட்சியில இரண்டு வகையான அரசாங்கங்கள் காணப்படும். ஒண்ணு வந்து மத்திய அரசாங்கமும் இன்னொன்று வந்து மாநில அரசாங்கமும். இரண்டு வகையான அரசாங்கங்கள் காணப்படும். இங்க எப்படின்னு சொன்னா, இங்க மாநில அரசு ஒரு சுயாதீனமாக இயங்குகின்ற ஒன்றாகத்தான் இந்த அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னா இங்க அதிகாரம் அரசின் இறைமை
அஸ்ஸலாமு அலைக்கும். இடையில வீடியோ கட் ஆகிட்டு நம்ம தொடர்ந்து வகுப்புக்குள்ள போவோம். சரியா இருக்குது. அப்ப நம்ம வந்து இந்த ஒற்றை ஆட்சி சமஷ்டி ஆட்சி சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல பார்த்திருந்தோம். அப்ப இந்த ஒற்றை ஆட்சியில நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளணும். அரசின் இறைமை அதிகாரம் தனியொரு தேசிய மத்திய அரசிடம் காணப்படுவதனால அங்க வந்து உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்குதானே, அதாவது பிராந்திய அமைப்புகள், அந்த பிராந்திய அமைப்புகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலை வந்து இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புல காணப்படுது. சரியா? இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புல காணப்படுது. அதே சந்தர்ப்பத்துல வந்து சமஷ்டி அரசியல் அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சமஷ்டி அரசியல் அமைப்பு நம்ம சொல்லும் போது, அதாவது மத்திய அரசுல இருக்கிற இறைமை அதிகாரத்தை, சரி, மத்திய அரசு இருக்கிற இந்த இறைமை அதிகாரம் யாப்பு ரீதியாக பிராந்திய அமைப்புகளுக்கு பிரித்து வழங்குவது, பகிர்ந்தளிக்கிறது, பங்கீடு செய்த ஒரு பல்மட்டங்களிலான ஒரு ஆட்சி முறையைத்தான் நம்ம இந்த சமஷ்டி ஆட்சி முறைன்னு எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அப்ப இந்த சமஷ்டி ஆட்சி முறை நீங்க பார்க்கும்போது இங்க 2 வகையான ஒரு அரசாங்கம் இங்க காணப்படுது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மத்திய அரசு என்றும் மாநில அரசு என்றும் 2 வகையான அரசு வந்து இந்த சமஷ்டி அரசியல் அமைப்பின் கீழே காணப்படுது. இங்க நல்லா பார்த்துக்கொள்ளணும், நம்ம இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புல நம்ம பார்த்தோம், இந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கு வந்து அதிகாரம்ங்கிறது வந்து இல்லை. ஏன்னா இந்த உள்ளாட்சி மன்றங்கள் கூட இந்த மத்திய அரசுல, ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புல மத்திய அரசுல ஒரு விருப்பின் பேர்ல, ஒரு கட்டளையின் பேர்ல செயற்படுற ஒன்றுதான் இந்த உள்ளூராட்சி அரசு. ஆனா சமஷ்டி ஆட்சி அரசியல் அமைப்பு நீங்க பார்க்கும் போது இந்த மத்திய அரசு மாநில அரசு வந்து 2ம் சுயாதீனமாக இயங்குகின்ற ஒன்று. ஏன்னு சொன்னா இங்க வந்து சமஷ்டி ஆட்சியில அதிகாரங்கள் என்ன செய்யுது, யாப்பு ரீதியாக பகிர்ந்தளித்து பங்கீடு செய்யப்படுகின்ற ஒன்று. அப்ப இந்த அடிப்படையில் அங்க அந்த சமஷ்டி ஆட்சியில அதிகாரத்தை வழங்குனா அதை திருப்பி பெற்றுக்கொள்ள இயலாது. அப்ப நீங்க இந்தியாவை நீங்க கேட்கலாம், அப்பயே இந்தியாவில வந்து அதிகாரத்தை கொடுத்து திருப்பி எடுக்கிறாங்க. நீங்க இந்தியாவை விளையக்கொள்ளணும். இந்தியா என்கிறது வந்து ஒரு அரைகுறை சமஷ்டி, அரைகுறை சமஷ்டி நாடுதான் இந்தியா. அப்ப இந்தியாவில வந்து ஒற்றையாட்சி பண்புகளும் காணப்படும், சமஷ்டி பண்புகளும் காணப்படும். ஆனா இந்தியாவில வந்து ஒரு அவசர கால நிலைமைகளின் போது அங்க வந்து முழுமையாக ஒற்றையாட்சியாக மாறியது. அதாவது மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை மத்திய அரசு கைப்பற்றி அதனூடாக அனைத்து இந்தியாவையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்தோடாக தான் அந்த அரைகுறை சமஷ்டி யாப்பிலையும் ஏற்கனவே எழுதப்பற்றி. சரி, அப்ப அந்த ஒரு சுத்த சமஷ்டியில வந்து மத்திய அரசு மாநில அரசு வந்து சுயாதீனமாக இயங்குறது காரணம் அங்க யாப்பு வந்து அதாவது யாப்பு ரீதியாக அதிகாரம் என்ன செய்து பகிர்ந்தளித்து பங்கீடு செய்யப்படுகின்ற ஒன்றாக எங்களால சொல்லலாம். இதுல நீங்க நல்லா விளையக்கொள்ளணும், சமஷ்டி அரசியல் அமைப்புல அதிகாரம் என்கிறது வந்து 3 வகையில பங்கீடு செய்யப்படுது. அதிகாரம் என்கிறது வந்து 3 வகையில பங்கீடு செய்யப்படுது. இது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சருக்கு கேட்கலாம், வந்து சமஷ்டி ஆட்சி முறையில் அதிகாரமானது பல்வேறு வகையில் பங்கீடு செய்யப்படுகின்றது, அதில் 2ஐ குறிப்பிடுக என்று சொல்லி வந்து கேட்கலாம். அதே போல இன்னொரு ஸ்ட்ரக்சர்கள் நீங்க பார்க்கலாம். இதுல வந்து அரசின் இறைமை அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் அமைப்பிற்கு 2 உதாரணம் தருக. அரசின் இறைமை அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் அமைப்பிற்கு 2 உதாரணம் தருக. என்னது? ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி. அதே போல அடுத்த ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை பின்பற்றும் நாடுகள் எது? இலங்கை, இங்கிலாந்து போன்ற நாடுகளை நம்ம சொல்லலாம். அதே போல சமஷ்டி ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகள் 2 தருக. என்னது சமஷ்டி ஆட்சி முறையை பின்பற்ற நாடுகள்? அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை சமஷ்டி ஆட்சி முறையை பின்பற்ற நாடாக நம்ம சொல்லிக் கொள்ளலாம். அப்ப ஒற்றையாட்சி அரசியலுக்கு பின்பற்ற நாடு இலங்கை, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகளை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். சமஷ்டி ஆட்சி முறையை பின்பற்ற நாடுகளாக அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை அடையாளப்படுத்தலாம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப சமஷ்டி ஆட்சி முறையில அதிகாரம் வந்து 3 வகையில பகிர்ந்தளிக்கப்படுது அல்லது பங்கீடு செய்யப்படுது. ஒண்ணு வந்து மத்திய அரசு அதிகாரத்தை வரையறுத்து விட்டு எஞ்சிய அனைத்தையும் வந்து மாநிலங்களுக்கு வழங்குகிறது.
இது வந்து ஒரு முதலாவது முறை. என்னது? மத்திய அரசு தண்ட அதிகாரத்தை வரையறுத்து விட்டு எஞ்சியதை மாநிலங்களுக்கு வழங்குது. இது எப்படி சொன்னா, உதாரணமா மத்திய அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அதிகாரத்தை தன்வசம் எடுத்துட்டு மிச்ச அபராதத்தையும் வந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு வழங்குறாங்க. உதாரணமா அமெரிக்காவுக்கு நம்ம உதாரணமா கொடுக்கலாம். மத்திய அரசு வரையறுத்து விட்டு எஞ்சியதை மாநிலங்களுக்கு வழங்குது. இப்ப அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்கா மத்திய அரசுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அதிகாரம் காணப்படும். இப்போ உதாரணமா வந்து நம்ம எது சொல்லலாம்? தேசிய பாதுகாப்பு, சரி, தேசிய போலீஸ் சேவை, தேசிய பொருளாதாரம், வெளிவிவகாரம், இப்படியான முக்கியமான அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துட்டு எஞ்சியதை மாநிலங்களுக்கு வழங்குறாங்க. அதே போல வந்து இது வந்து முதலாவது முறை. இரண்டாவது முறை என்னன்னு சொன்னா, மாநிலங்களுக்கு அதிகாரத்தை வரையறுத்து விட்டு எஞ்சியதை மத்திய அரசுக்கு வழங்குதா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மத்திய அரசு தண்ட அதிகாரத்தை வரையறுத்து இவ்வளவுதான். இந்த குறிப்பிட்ட அதிகாரம் மட்டும்தான் மத்திய அரசுக்கு, ஏனைய நீ மாநிலம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது. இங்க அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, இது வந்து முதலாவது முறை. அடுத்தது வந்து அதற்கு எதிராக மத்திய அரசு, அதாவது மாநில அரசுக்கு இவ்வளவுதான் அதிகாரம் என்று சொல்லிட்டு எஞ்சியதை வந்து மத்திய அரசுக்கு கொடுக்குது. நான் சொல்ல வர்றது, அதாவது மாநில அலகுகளுக்கு வந்து அதிகாரத்தை வரையறுத்துட்டு எஞ்சியது மத்திய அரசு எடுத்துக்கொண்டது. அது வந்து உதாரணமா கனடா போன்ற நாடுகளை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அதே மாதிரி மூணாவது முறைதான் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒத்தியங்கும் பட்டியல். இது வந்து மூன்றாவது முறை. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒத்தியங்கும் பட்டியல் என்ற அடிப்படையில் அதிகாரம் பங்கீடு செய்யப்படுகின்றது. உதாரணமா இந்தியா போன்ற நாடுகள்ல அவ்வாறான முறைகள் இடம்பெற்று. இப்ப சமஷ்டி அரசியல் அமைப்புல வந்து அதிகாரம் வந்து 3 வகையில, பல வகைகள்ல அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டாலும் அரசறிவியலாளர்கள் வந்து இந்த 3 முறையை தான் சொல்றாங்க. ஒண்ணு வந்து மத்திய அரசு அதிகாரத்தை வரையறுத்து விட்டு எஞ்சியதை மாநிலங்களுக்கு வழங்குறது. இரண்டாவது, மாநில அலகுகளுக்குரிய அதிகாரத்தை வரையறுத்து விட்டு எஞ்சியதை மத்திய அரசு எடுத்துக்கொள்வது. மூணாவது வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒத்தியங்கும் பட்டியல் என்ற அடிப்படையில வந்து இந்த சமஷ்டி அரசியல் அமைப்புல அதிகாரங்கள் செய்யப்படுது, பகிர்ந்தளிக்கப்படுது. அப்ப இதுதான் வந்து ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி என்கிறதுக்கு வந்து ஒரு இலகுவான ஒரு வரைவிலக்கணமாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். நான் வந்து இதை வந்து இந்த பார்வையிலேயே இந்த அழகை நான் உண்மையா முடிப்பேன். சரி, நம்ம ரிவிஷன் தானே பார்த்துட்டீங்க. ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் இது உலக படித்திருந்தேன், பட் இந்த ரிவிஷன் தான் பார்த்துட்டீங்க. சரி, அப்ப நான் சொல்றேன், அரசின் இறைமை அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியலமைப்புக்கு உதாரணமாக இந்த ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி. ஒற்றையாட்சிக்கு உதாரணமாக நம்ம எந்த நாடுகளை குறிப்பிடலாம்? இலங்கை, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகளை குறிப்பிடலாம். சமஷ்டி ஆட்சி முறைக்கு உதாரணமா வந்து அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிட முடியும். சரி, இப்ப இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புல பண்புகள் ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு பண்புகளும் தான் ஒரு அரசியலமைப்பு கொண்டிருக்க பண்புகளை வச்சுதான் இது எந்த அரசியலமைப்பு என்கிறத வந்து அடையாளப்படுத்தலாம். ஒரு அரசியல் அமைப்பிலிருந்து இன்னொரு அரசியலமைப்பு வேறுபடுறதுனால பண்புகளினால்தான் வேறுபடுகிறது. அப்ப அந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புல பண்புகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது பண்புகளாக அடையாளப்படுத்தலாம். அரசின் இறைமை அதிகாரம் தனியொரு தேசிய மத்திய நிறுவனத்திடம் காணப்படும். ஏற்கனவே நான் பார்த்திருந்தோம் எவ்வாறான அதிகாரத்தை எப்படி, அதாவது ஒற்றையாட்சியில் அதிகாரம் எப்படி குவிந்து காணப்படுகிறது சொல்லி. சரி, அப்ப ஒட்டுமொத்த அனைத்து அதிகாரமும் வந்து மத்திய அரசு கையில தான் காணப்படும் ஒற்றையாட்சியில. வழங்குதா? ஒட்டுமொத்த அனைத்து அதிகாரங்களும் வந்து மத்திய அரசு கையில தான் காணப்படும். அந்த அதிகாரத்துல ஒரு சில வட்டம் தான் வந்து உள்ளாட்சி மன்றங்கள் வழங்குறாங்க. ஆனாலும் அந்த உள்ளாட்சி மன்றங்கள் எதையும் வந்து சுயாதீனமாக எதையும் செய்ய இயலாது. விளங்குதா? உள்ளாட்சி மன்றங்கள் கொடுக்குறாங்க, இல்லை கொடுக்குறாங்க. ஆனா அதை எப்படி பயன்படுத்துற, எந்த டைம்ல பயன்படுத்துறன்னு சொல்லி மத்திய அரசு கட்டளையின் பேர்ல அந்த உள்ளாட்சி மன்றங்கள் செயற்படும். விளங்குதானே? அப்ப தனி ஒரு தேசிய நிறுவனத்திடம் மத்திய அரசு கையில அதிகாரங்கள் காணப்படும். விளங்குதா? இது முதல்ல எங்களால் ஏற்படுத்தலாம். அதே போல ஒரே ஒரு அரசாங்கம் தான் காணப்படும். ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம் இரட்டை அரசாங்கம் காணப்படும். சரி,
ஆனா இங்க வந்து ஒரே ஒரு அரசாங்கம் மாதிரி தான் காணப்படும். விளங்குதா? ஒரே ஒரு அரசாங்கம் சொல்லி இங்க மத்திய அரசாங்கம் என்ற ஒன்று காணப்படுது. சரியா? அதாவது இதுக்கு நம்ம இன்னொரு வகையில சொல்லணும்னு சொன்னா ஒற்றை நிர்வாகத்தை கொண்டு இயங்கக்கூடிய ஒன்றாக ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். ஒற்றை நிர்வாகம், அதாவது நிர்வாகத்துல அந்த ஒருமைப்பாடு வந்து ஒருத்தர் ஒரு குழுவோட கையில தான், ஒரு குழுங்கிறத விட ஒரு ஒரு அமைப்போட கையில வந்து அந்த நிர்வாகம் வந்து காணப்படுகிறது. சரி, அதே போல வந்து இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புல தேசிய ஒருமைப்பாடு அல்லது ஒற்றை குடியுரிமை நிலவுகிறது. ஒற்றை குடியுரிமை தான் வந்து இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புல காணப்படுது. ஒற்றை குடியுரிமை என்னது? இப்ப வந்து நீங்க வழங்கிருந்தோம் ஒற்றை குடியுரிமைன்னு சொல்லிக்கல முழு தேசியத்துக்குரிய குடியுரிமை. அதாவது நம்ம இதை இன்னொரு வகையில நம்ம சொல்லணும்னு சொன்னா தேசிய அரச தேசியவாதம் சரி, அல்லது அரச தேசியவாதம் சொல்லிக்கலாம். தேசியவாதத்துல 2 வகைகள் இருக்கு. நீங்க வழங்கிக்கொள்ளணும். வழங்குதா? இது வந்து அரசியல் கருத்தியல் இருக்கிற விடயம். இதை நான் உங்களுக்கு ஏதோ ஒரு அறிவிப்பை கொடுங்க. ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வரலாம். தேசியவாதத்தின் 2 வகைகள் அடிக்கடி வார ஸ்ட்ரக்சர். தேசியவாதத்தின் 2 வகைகள் என்னது? இனத்துவ தேசியவாதம், அரச தேசியவாதம். அரச தேசியவாதம் சொல்றது வந்து இப்ப நான் ஒரு இலங்கை பிரஜை என்ன சொல்றது. அதுவே இனத்துவ தேசியவாதம் சொன்னா நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு பௌத்தம் என்று நம்ம சொல்லிக் கொள்றது. தானே இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்ப அரச தேசியவாதம், இனத்துவ தேசியவாதம் நம்ம சொல்லும் போது 2 வகையில எங்களால் அடையாளப்படுத்தணும். அரச தேசியவாதம் சொல்லுறது ஒரு நாட்டில் பிரஜை என்று எங்களால் சொல்லிக் கொள்றது. அதே போல இனத்துவ தேசியவாதம் சொன்னா இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அடிப்படையில் எங்களாக நடந்து கொள்வது. இதுதான் வந்து விஷயம். அப்ப இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறையில ஒற்றை குடியுரிமை என்ற ஒரு விடயம் அங்க காணப்படுது. வழங்குதா? ஒற்றை குடியுரிமை, அதாவது ஒற்றை குடியுரிமை என்ற விடயத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு மத்திய அரசின் பிரஜை என்ற ஒரு அடிப்படையில். ஆனா சமஷ்டில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரட்டை குடியுரிமை என்ற ஒரு விடயம் காணப்படுது. அங்க மத்திய அரசுக்குரிய குடியுரிமையும் மாநில அரசுக்குரிய குடியுரிமையும். இப்ப இரட்டை குடியுரிமை என்று சொல்லும் போது அது இரட்டை குடியுரிமையிலே வந்து 2 வகையான இரட்டை குடியுரிமை வைத்து வந்து அரசியலாளர்கள் விளங்கப்படுத்துறாங்க. இப்ப இரட்டை குடியுரிமைன்னு சொல்லிக்கல அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஒரு நாட்டுல ஒரு குடியுரிமையை பெற்று இன்னொரு நாடுலையும் பெரிதொரு நாட்டுல வெளிநாடுகள்ல ஒரு குடியுரிமையை பெற்றுக் கொள்றது. உதாரணமா நான் வந்து இலங்கை பிரஜை. அப்ப இலங்கையில் எனக்கு ஒரு குடியுரிமை இருக்கும். அதே போல இப்ப நான் வந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கேயும் வந்து ஒரு சிட்டிசன்ஸ் பெற்றுக் கொள்றது. அது வந்து இரட்டை குடியுரிமை. அதே போல இன்னொரு குடியுரிமையை தான் சொல்றது வந்து இந்த சமஷ்டி ஆட்சி முறையில குடியுரிமையை. 2யுமே ஒப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா வரணும். சமஷ்டிக்கும் ஒற்றையாட்சிக்கும் இதுதான் வித்தியாசம்னு சொல்லி உங்களுக்கு விளைக்கொள்ளும். சரி, அப்ப சமஷ்டி ஆட்சியில வந்து சமஷ்டி அதாவது மத்திய அரசுக்குரிய ஒரு குடியுரிமை, மாநில அரசுக்குன்னு சொல்லி ஒரு குடியுரிமை அங்க காணப்படும். விளங்குதானே? அதே போல இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புல ஒற்றை நீதித்துறை தான் அங்க காணப்படும். சரி, ஆனா அதுக்கு ஒற்றை நீதித்துறைன்னு சொல்லிகளை வந்து அங்க வந்து இந்த ஒற்றை நீதித்துறை எப்படின்னு சொன்னா முழுக்க மத்திய அரசு கட்டுப்பாட்டுல காண. அது வந்து சில சந்தர்ப்பத்தில் வந்து அந்த நாட்டுல ஆட்சி செய்கின்ற அரசாங்கத்தை பொறுத்து நீதித்துறை சுதந்திரமாகவா அல்லது வந்து அரசியல் மயமாக காணப்படுகின்றதா என்று சொல்லி எங்களால் அடையாளப்படுத்த முடியும். ஆனால் பொதுவாக வந்து ஒற்றையாட்சியில வந்து ஒற்றை நீதித்துறை தான் எங்களால் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான பண்பு மத்திய அரசின் உயரிய தன்மை வெளிப்படும் வகையில் தேசிய சட்டத்துறை ஓரங்கவாத அடிப்படையில் காணப்படும். மத்திய அரசின் உயரிய தன்மை வெளிப்படும் வகையில வந்து தேசிய சட்டத்துறை ஓரங்கவாதம் சொல்லும்போது மத்திய அரசு பலம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும்போது சட்டத்துறை ஒரே ஒரு சபையாக தான் காணப்படும். சட்டத்துறை நீங்க பார்க்கும்போது 2 சபைகள் பல நாடுகள் இருக்கு. இலங்கை போன்ற நாடுகள் ஒரு சபை, அமெரிக்காவில வந்து 2 சபைகள் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஒற்றையாட்சியில அதாவது சட்டத்துறையின் உயரிய தன்மை வெளிப்படும் வகையில் தேசிய சட்டத்துறை ஓரங்கவாத அடிப்படையில காணப்படும். சரி, இது வந்து ஒற்றையாட்சியில பண்புகளாக அடையாளப்படுத்தலாம். அதோட ஒற்றையாட்சியில் நன்மை தீமைகள் சொல்லி காணப்படுது. இப்ப நன்மைகளை நீங்க பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட 4 பண்புகள், 4 நன்மைகள், 4 தீமைகளை எங்களால் அடையாளப்படுத்தக்கூடியதை நீங்க உதாரணமா ஒற்றையாட்சியில பண்புகளா நன்மைகளாக ஒரு தேசிய முடிவுகளை, அதாவது ஒரு முடிவுகளை இலகுவாக
அல்லது வினைத்திறனாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல வந்து யாப்பை இலகுவாக மாற்றலாம். சரியா, ஒற்றை நிர்வாகத்துறை காணப்படுவதனால அங்க வந்து நிர்வாகம் வந்து வினைத்திறனாக செயற்பட வாய்ப்பிருக்கு. அதே போல வந்து அதாவது துரித அபிவிருத்திகளை இலகுவாக மேற்கொள்ள முடியும். சரி, அதே போல நாட்டை அவசரகால நிலைமைகளுக்கு வந்து இலகுவாக அதை கையாள முடியும் என்று சொல்லி எங்களால சொல்லிக்கலாம். தீமையை பார்க்கும்போது தனியொரு அரசிடம் அதிகாரம் குவிந்திருக்கிறதுனால ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பிருக்கு. அதே போல வந்து யாப்பை அடிக்கடி மாற்றுவதனால நாட்டு ஸ்திரத்தன்மை வந்து குறைவாக காணப்படுது. இப்படின்னு சொல்லி எங்களால ஒற்றையாட்சி தீமைகளாக அடையாளப்படுத்த முடியும். சரி, நான் வந்து சுருக்கமா சொல்றேன் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். அதனால நம்ம சுருக்கமா ரிவிஷன் ஆகாத நான் பார்த்துட்டீங்க. அதே போல 2வது விஷயம் வந்து சமஷ்டி ஆட்சி. சமஷ்டி ஆட்சியிலையும் வந்து பல பண்புகள் காணப்படுகின்றது. விளங்குதா? அதுல 1வது பண்பு தான் சமஷ்டி ஆட்சி முறையில வந்து எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு காணப்படும். ஆனா இங்க வந்து ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புல அரசியல் எழுதியும் இருக்கலாம், எழுதப்படாமலும் இருக்கலாம். இலங்கையில எழுதப்பட்டிருக்கு, பிரித்தானியாவில் எழுதப்படாமல் இருக்கு. விளங்குதா? இலங்கையில எழுதிருக்கு, பிரித்தானியாவில் எழுதப்படாமல் இருக்கு. விளங்குதா? அது இலங்கையின் ஒற்றையாட்சி தான், பிரித்தானியா ஒற்றையாட்சி தான். ஆனா சமஷ்டில கட்டாயம் அரசியல் யாப்பு எழுதப்பட்டு இருக்கணும். எழுதப்படுறேன்னு சொன்னா ஒரு அரசியல் யாப்பை உருவாக்குறை நடைமுறைப்படுத்துது. அப்ப பிரித்தானிய அரசியல் யாப்பு எப்படி நீங்க கேட்கலாம். பிரித்தானிய அரசியல் யாப்பு வந்து ஒரு மரபுகள், சம்பிரதாயங்கள், வழக்காடுகளை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்டதுதான் பிரித்தானிய அரசியலமைப்பு. ஆனா அமெரிக்கா அரசியலமைப்பு பார்த்தோம்னு சொன்னா முழுக்க எழுதிய ஒரு அரசியலமைப்பு. அப்ப சமஷ்டி ஆட்சி முறையில அரசியல் அமைப்புங்கிறது வந்து எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கிறது. விளங்குதானே? சரி, அதே போல வந்து இன்னொரு முக்கியமான பண்பு தான் 2 வகையான அரசாங்கங்கள் காணப்படும். 2 வகையான அரசாங்கம் என்று பார்க்கும்போது நீங்க வழங்கிக் கொள்ளலாம். அதாவது வந்து மத்திய அரசுக்குரிய ஒரு அரசாங்கம், மாநில அரசுக்குரிய அரசாங்கம் என்று 2 வகையான அரசாங்கம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சமஷ்டி ஆட்சி முறையில அதிகாரம் என்ன செய்யப்படுவது, பங்கீடு செய்யப்படுவது மத்திய அரசுல இருந்து மாநிலங்களுக்கு. விளங்குதானே? இந்த அடிப்படையில் மாநிலங்களும் ஒரு சுயாதீனமாக இருக்கும், மத்திய அரசும் ஒரு சுயாதீனமாக இருக்கும். விளங்குது? அதே போல வந்து இந்த சமஷ்டி ஆட்சி முறையில ஒரு பண்பு இரட்டை குடியுரிமை காணப்படுறது. இரட்டை குடியுரிமை சொல்லிக்கல நம்ம பார்த்துருந்த மேல, அதாவது மத்திய அரசுக்குரிய குடியுரிமை, மாநில அரசுக்குரிய ஒரு குடியுரிமை காணப்படும். 2 வகையான குடியுரிமை அங்க காணப்படுது. அதே போல மற்றொரு பண்பாக எங்களால் அடையாளப்படுத்தலாம். அதாவது வந்து நீதித்துறை வலுவான ஒரு நீதித்துறையாக காணப்படும். சரி, நீதித்துறை வந்து ஒரு உயர்ந்த ஒன்றாக காணப்படும். ஏன்னு சொன்னா சமஷ்டி ஆட்சி முறையில ஏற்படுகின்ற அரசியல் சார்ந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்கின்ற மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு. விளங்குதா? அதே போல அரசியல் யாப்ப திருத்திரையா அல்லது அரசியல் யாப்ப மாற்று சம்பந்தப்பட்ட பல பிணக்குகள் ஏற்படும். அப்ப இவ்வாறான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி அங்க அதாவது நீதித்துறை வந்து ஒரு வலுவானதாக அங்க காணப்படும். சரி, அதே போல ஒற்றையாட்சியில வந்து நீதித்துறை வலுவில்லை சொல்ல இல்லாது. நான் ஏற்கனவே சொன்னதானே, அந்தந்த அரசாங்கம் எவ்வாறு செயற்படுதோ அந்தந்த அரசாங்கத்துக்கு ஏற்றாற்பட வந்து நீதித்துறை காணப்படும். இவ்வாறான பண்புகளை வந்து இதை விட அநேகமான பண்புகளை வந்து சமஷ்டி ஆட்சி முறை காணப்படுது. அதே போல சமஷ்டி ஆட்சி முறையில பண்புகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சரி, பண்புகள் தானே பார்த்தோம். நன்மை தீமைகளும் நன்மை தீமை பார்க்கல, அதாவது ஒன்றாக இணைந்து கொள்வதற்கான ஒரு விருப்பம் மக்களிடத்துல காணப்படுது. அதே போல வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிலை காணப்படுது. இப்படின்னு சொல்லி சமஷ்டி ஆட்சி முறையில நன்மைகளாக அடையாளப்படுத்தலாம். தீமைகளை பார்த்தோம்னு சொன்னா காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு. காலதாமதம் சொல்லும் போதோ உதாரணமா ஒரு அரசியல் யாப்பு அவசரத்துக்கு ஒரு அரசியல் யாப்பை மாற்றப்படும் சொன்னாலும் அந்த யாப்பை மாத்துறது வந்து மிக மிக கடினம். ஒற்றையாட்சி மாதிரி சிம்பிளான விடயங்கள் இங்கே இல்லை. உதாரணமா அமெரிக்காவோட அரசியல் யாப்பை மாற்றணும்னு சொன்னா அமெரிக்காவோட மக்கள் பிரதிநிதிகள் சபை இருக்குதானே, அங்க வந்து 3/2 பெரும்பான்மை இருக்கணும். அமெரிக்காவோட மாநிலங்களவையில் 4/3 பெரும்பான்மை இருக்கணும். ஆனா இப்ப எடுக்கிறது வந்து மிக
இலகுவான ஒரு விடயங்கள் சொல்ல இயலாது. மிக மிக கடினமான ஒரு விடயம். சரி, அப்ப யாப்பை மாத்துறது கஷ்டமான விடம். அது ஒரு விதத்தில் நன்மைக்குள்ளேயும் வரும், தீமைக்குள்ளேயும் அது வரும். இவ்வாறான தீமைகளை கொண்டு அதே போல சமஸ்டியோட ஒற்றையாட்சியோட ஒப்பிடுகையில சமஸ்டி ஆட்சி வினைத்திறன் குறைந்த ஒன்றாக எங்களால் அடையாளப்படுத்தலாம். ஏண்டா ஒற்றையாட்சி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தனியொரு நிர்வாகத்தை கொண்டு இயங்குறோம். சரி, ஆனா சமஸ்டி ஆட்சி முறை 2 வகையான நிர்வாகம் அங்க ஆட்சியில வினைத்திறன் மிக மிக குறைவு. அதே போல மாநிலங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் கட்டுப்படுத்த இயலாது. அது ஒரு தீமைக்குள்ள வரலாம். என்ன சொல்லலாமா, மாநிலங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல தனியாக பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட வாய்ப்பு. ஆனா அப்படி பிரிந்து செல்லாத அளவுக்கு தான் சமஸ்டி ஆட்சி முறையில அந்த யாப்புகள் இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல பிரிந்து போவதற்குரிய வாய்ப்புகளும் அங்க காணப்படுது. சரி, வெவ்வாறான ஒரு தீமைகளை கொண்டு இந்த சமஷ்டி ஆட்சி முறை காணப்படுது. இப்ப நீங்க உதாரணமா உங்களுக்கு ஒற்றையாட்சிக்கும் சமஷ்டி ஆட்சிக்கும் இடையிலான வேறுபாடுகளை ஒப்பிட்டு ஆராய்க என்று உங்களுக்கு கேட்டாங்கன்னு சொன்னா ஒன்றுமில்லை, இலகுவாக நீங்க பதிலளிக்க கூடியதா நீங்க. உதாரணமா இப்ப அதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஒற்றையாட்சி என்றா என்ன, சமஷ்டி ஆட்சி என்றா என்னன்னு சொல்லி அறிமுகத்தை நம்ம கொடுக்கணும். அதாவது அறிமுகம் நீங்க எப்படி எழுதுறீங்க, அரசியலமைப்பு இதெல்லாம் தேவை. அரசியலமைப்பின் வகைகளுக்குள்ளதான இது வருது. அப்ப விளைக்கணும் அரசியலமைப்பில் அரசின் இறைமை அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியலமைப்பில் பிரதானமான ஒரு அரசியல் அமைப்பாக ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சியை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்புங்கிறது தனி அரசின் இறைமை அதிகாரம் தனியொரு தேசிய மத்திய நிறுவனத்திடம் குவிந்து காணப்பட்டால் அதை நாம் ஒற்றையாட்சி என்றும், அரசின் இறைமை அதிகாரத்தை மாநிலங்களுக்கு யாப்பு ரீதியாக பகிர்ந்தளித்தால் அதை சமஷ்டி ஆட்சி முறை என்றும் எங்களால் அடையாளப்படுத்த முடியும். இந்த ஒற்றையாட்சிக்கு உதாரணமாக இலங்கை, இங்கிலாந்து, பிரான்ஸ். சமஷ்டி ஆட்சிக்கு உதாரணமாக கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவை எங்களால் அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்லி ஒரு அறிமுகத்தை கொடுத்துருக்கோம். இந்த அடிப்படையில ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி அவை இரண்டும் பல்வேறு வேறுபட்ட பண்புகளை கொண்டு காணப்படுவதனால் அவை ஒற்றையாட்சி மற்றும் அரசியல் சமஷ்டி ஆட்சி பல்வேறுபட்ட பண்புகளை கொண்டு காணப்படுகிறது. அவ்வாறான பண்புகளை வைத்து நாம் ஒற்றையாட்சியும் சமஷ்டி ஆட்சியும் பின்வரும் அடிப்படையில் வேறுபடுத்தலாம் என்று சொல்லி முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன போட போறீங்க நீங்க. உதாரணமா முதலாவது பாயிண்ட்ஸா அதிகாரம் என்று சொல்லி நம்ம போட போறோம். அதிகாரம் ஒன்று போட அதிகாரம் ஒன்று பாயிண்ட்ஸ் போட தானே சரி, உங்களுக்கு எழுத்து வர முடியும். அதிகாரம் அதிகாரம் என்று சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் போட்டாரு. இப்ப இந்த அதிகாரத்தை வச்சு இப்படி நம்ம எழுத போறோம். அந்த அடிப்படையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அதிகாரமானது, அரசின் இறைமை அதிகாரமானது தனியொரு தேசிய மத்திய அரசிடம் குவிந்து காணப்படும். சமஷ்டி அரசியலமைப்பில் அவ்வாறு அல்ல. அதிகாரம் பங்கீடு செய்யப்பட்டு அல்லது பகிர்ந்தளிக்கின்ற ஒன்றாக யாப்பு ரீதியாக அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற ஒன்றாக காணப்படும். அந்த அடிப்படையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பில் அதிகாரம் பன்முகப்படுத்தப்படும். சமஷ்டியில அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும். அதிகாரம் ஒற்றையாட்சியில வழங்கினால், பிராந்திய அமைப்புகளுக்கு வழங்கினால் மீண்டும் அதனை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் சமஷ்டி ஆட்சியில் அவ்வாறு அல்ல. யாப்பு ரீதியாக அதிகாரம் பகிர்ந்து கொடுப்பதனால் அங்க மீண்டும் அதிகாரத்தை மத்திய அரசு பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படும். அதுக்கு உதாரணமாக அமெரிக்கா போடலாம், கீழே நீங்க போட்டுக்கொள்ளலாம். இது சமஷ்டிக்கே பொருந்துமே தவிர அரைகுறை சமஷ்டிக்கு பொருந்தாது என்று சொல்லி நான் போடலாம். சரி, நம்ம அந்த படிப்பு விளக்கப்படுத்துறோம். முதல்ல அதிகாரம் போட்டாச்சா, அதுக்கு விளக்க முடியாது. ரெண்டாவது அரசியல் யாப்பு. அரசியல் யாப்புன்னு சொல்லி ரெண்டாவது பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். இது முதலாவது பாயிண்ட்ஸ், ரெண்டாவது பாயிண்ட்ஸ். முதலாவது அதிகாரம் எப்படிப்பட்டது, ஒற்றையாட்சியில் அதிகாரம் எப்படி, சமஷ்டி எப்படி. ரெண்டாவது அரசியல் யாப்பு எப்படி, ஒற்றையாட்சியில சமஷ்டி எப்படி. நீங்க நான் ஏற்கனவே விளக்கப்படுதுங்க, சமஷ்டி ஆட்சியில அரசியல் யாப்பு எப்பயும் எழுதப்பட்டுதான் இருக்கும்.
எழுதப்பட்ட நெகிழாத ஒன்றாக தான் இருக்கும். ஆனா ஒற்றையாட்சியில அரசியலமைப்பு எழுதப்பட்டும் இருக்கும், எழுதாமலும் இருக்கும். நெகிழக்கூடியதாக இருக்கும், நெகிழாத ஒரு அரசியலமைப்பாகவும் இருக்கும். ஆனா சமஸ்டில அரசியலமைப்பு எப்பயும் எழுதப்பட்டிருக்கும், நெகிழாத ஒரு அரசியலமைப்பாக தான் அங்க காணப்படுது. சரி, அதே போல மூணாவது போய் சொல்ல போறோம், என்னது? அரசாங்கம். அரசாங்கம் எப்படிப்பட்டது? ஒற்றையாட்சியில் எப்படி அரசாங்கம்? ஒரு தனி ஒரு அரசாங்கத்தை கொண்டுதான் ஒற்றையாட்சியில் காணப்படும். ஆனா சமஷ்டில எப்படி காணப்படுது ஒற்றைய அரசாங்கம்? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் என்ற அடிப்படையில் அங்க அதிகாரங்கள் காணப்படுகின்றது. சரி, நாலாவது பாயிண்ட் நம்ம எழுத போறோம். வினைத்திறன். நாலாவது பாயிண்ட் வினைத்திறன். வினைத்திறனை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒற்றையாட்சி வினைத்திறனா சமஷ்டி ஆட்சி வினைத்திறனா பார்க்கணும். அப்ப இதில் நீங்க வினைக்கணும், சமஷ்டியோடு ஒப்பிடுகையில் ஒற்றையாட்சி தான் வினைத்திறன் கூடியது. அதாவது நிர்வாக ஒருமைப்பாடு, அதே போல ஒரு அவசர கால நிலைமையில் மிக சிறப்பாக செயல்படக்கூடியது, தீர்மானத்தை மிக விரைவாக எடுக்கக்கூடிய ஒற்றையாட்சி. ஆனா சமஷ்டி ஆட்சியை பார்த்துட்டோம்னா ஒற்றையாட்சியை விட வினைத்திறன்ல தாழ்த்தப்பட்ட ஒன்றாக சமஷ்டி ஆட்சியை எங்களால சொல்லக்கூடியதா இருக்கும். வணங்குதா? அப்ப ஒற்றையாட்சியில முடிவுகளை சீக்கிரமாக இருக்கலாம், சமஷ்டில முடிவுகள் தாமதம். அப்ப அதனால வினைத்திறன் குறைந்த ஒன்றாக, அதாவது வினைத்திறன் குறைந்தேன்னு சொல்லும் போது ஒற்றையாட்சியுடன் ஒப்பிடுகையில், ஒற்றையாட்சியின் ஒப்பிடுகையில் தான் வினைத்திறன் குறைந்தது. அதுக்காக சமஷ்டி ஒட்டுமொத்தமா வினைத்திறன் இல்லை என்று சொல்லல. ஒற்றையாட்சியுடன் ஒப்பிடுகையில் தானே வினைத்திறன். அப்ப வேற என்ன போய் சொல்ல போறோமா? சரி, அடுத்த போய் சொல்லுவோம். குடியுரிமை. சிட்டிசன்ஷிப் அல்லது பிரஜாவதி. எப்படிப்பட்டது பிரஜாவதி? ஒற்றையாட்சியில சமஷ்டி எப்படிப்பட்டது? ஒற்றையாட்சியில எப்படி இருக்கு? ஒற்றை குடியுரிமை இருக்கு. சமஷ்டி ஆட்சியில இரண்டு வகையான குடியுரிமைகளை கொண்டு காணப்படுது. இப்படி நீங்க இலகுவாக கஷ்டப்படக்கூடாது. நம்மளாவே பாயிண்ட்ஸை உருவாக்கி அதுக்கு விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு உதாரணமா நான் ஏழாவது பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துட்டீங்க. எந்த டைம்ல எனக்கு சில பிள்ளைகள் சில கோரிக்கைகள், சில டவுட்கள் கேட்கும். அதாவது எங்கட சார் சொல்றாரு, நாங்க அந்த சார் நோட்ஸை எழுதினால்தான் சரின்னு சொல்லி. அப்படி இல்லை பிள்ளைகள். நான் யாரும் நோட்ஸும் எழுத இல்லை. நான் யாரோட நோட்ஸும் எழுத, நான் எல்லாரோட நோட்ஸையும் நான் எல்லாரும் படிக்கும்போது எல்லாரோட நோட்ஸையும் நான் பார்ப்பேன், வாசிப்பேன். ஆனா எனக்குன்னு சொல்லி நான் நோட்ஸ் உருவாக்கி கொள்வேன். வழங்குதா? உதாரணமா இதுக்கு இவ்வளவுக்கு நான் எந்த நோட்ஸும் பார்க்க இல்லை. வழங்குதா? எந்த நோட்ஸும் பார்க்காம நான் படிச்சதை வச்சு உங்களுக்கு நான் உபயோகிக்கிறேன். இப்ப நான் பல பேர் நோட்ஸ்களை வாசிச்சு பாடமாக்கிறேன். எந்த நோட்ஸையும் பாடமாக கூடாது. பொதுவா அரசியல்ல எதையும் பாடமாக கூடாது. அரசியல் மட்டும் இல்லை, எந்த பாடமாக இருந்தாலும் நீங்க பாடமாக கூடாது, விளங்கி படிக்கணும். சரி, முதல்ல இப்போ உதாரணமா நம்ம அரசியல் அமைப்புன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், ஒற்றையாட்சி நம்ம படிக்கிறோம். என்னென்ன விடயத்தை அது கொண்டிருக்கு என்கிறத முதல்ல வாசிக்கணும். வாசிச்சதுக்கு பிறகு ரெண்டாவது தரம் அதை விளங்கி, முதலாவது தரமே வாசிக்கும் போது கீ பாயிண்ட்ஸை உதாரணமா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வருதுன்னு சொன்னா அது கீழே பேனையாளர் கோடுன்னு போட்டுக்கொள்றது. விளங்குதா? பேனையாளர் கோடுன்னு போட்டுக்கொள்றது. பிறகு அங்கே சைட்ல இருக்கும். சைட்ல உதாரணமா கொப்பி இப்படித்தான் இருக்கும். வாசிட்டியில கொப்பி இந்த ஒரு கோடு வருமோ, இப்படி இப்படி இந்த ஒரு கோடு இருக்கு. இது என்ன வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா நோட் எடுக்கிறது தான். விளங்குதா? நோட் எடுக்கிறது தான் அது வச்சுக்காங்க. அப்ப நீங்க வாசிட்டு போய்கல முக்கியமான நோட்டை அங்க எழுதி கொள்ளணும். எழுதி கொண்டு நீ எல்லாரும் நோட்ஸையும் வாசிங்க, படிங்க. ஆனா யார நோட்ஸையும் பாடமாக்காதீங்க. விளங்குதா? பாடமாக்கி அரசியல் எழுதுறது இல்லை. விளங்குதா? முக்கியமா அரசியலுங்கிறது பாடமாக்கிறாரு. சில நடைமுறைகளை வச்சு நம்ம கொடுக்கணும். ஒற்றையாட்சின்னு சொல்லிக்கிற கைட்ல உதாரணங்கள் பல தர மாட்டாங்க. ஆனா நம்ம நடைமுறை உதாரணங்களை வச்சு நம்ம கொடுக்கணும். அப்பதான் அதுக்குரிய மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப நீங்க நல்லா யோசிக்கணும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நோட்ஸ் எடுத்து கொடுங்க. விளங்குதா? உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நோட்ஸ் எழுதி கொடுங்க. இப்போ உதாரணமா ஒரு சேர்ற நோட்ஸ் இருக்கீங்க, அந்த சேர்ற நோட்ஸை மட்டும் பாடமாக்கி அதை ஒப்புவிக்க கூடாது. விளங்குதா?
அந்த நோட்ஸை மட்டும் பாடமாக்கி ஒப்புவிக்க கூடாது. இப்போ நான் ஒரு உதாரணமாக சின்ன சம்பவம் சொல்றேன். சரி, இது கிளாஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமா இருந்தாலும் உங்களுக்கு விளங்கி கொடுறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். இப்போ நான் வந்து பேப்பர்னு திருத்தின டைம்ல நான் நினைக்கிறேன் அரசியல் கருத்தியல்ல சமோடைமைவாதத்துல ஒரு பண்பு. ஆனா நாங்க ஒற்றையாட்சியோட ஒரு பண்பு இருக்கு வழங்குதா. அந்த புள்ள சமோடைமைவாத பண்புக்கு பதிலா ஒரு பாயிண்ட்ஸ் தான் ஒற்றையாட்சியோட பண்பை கொடுத்து விலகி நான் அந்த பார்த்துக்கிட்டும் நான் பிழை போட்டுட்டேன். ஆனா அந்த பிள்ளை சொல்லுது இந்த நோட்ஸ்ல இப்படிதான் இருக்கி, இதே மாதிரி தான் இருக்கு. நான் அந்த நோட்ஸ் வாங்கி பார்த்தா ஒரு எழுத்து மிஸ் ஆகாம பாடமாக்கி அப்படியே எழுதிருக்கு விளங்குதா. ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாம அந்த அந்த சமஷ்டி அந்த சமோடைமைவாதத்துல சேர் மாத்தி ஒற்றையாட்சி இந்த சமோடைமையில பண்புல தாராண்மைவாத பண்பு கொடுத்து ஒரு மிஸ்டேக் வரதானே, தாராண்மைவாத பண்பு கொடுத்து போட்டு எழுதிருக்கு. அப்ப அதை அப்படியோ மனப்பாடமாகி அதே மாதிரி மாறாம எழுதி இப்படி படிக்கிறீர்கள் சில டைம் மிஸ் ஆகி வரும். சரி, சமோடைமைன்னு சொல்லிக்கிட்டு இதுதான் சமோடைமைன்னு சொன்னா அங்க அனைத்தும் சமத்துவமாக தான் இருக்கும். தாராண்மைன்னு சொல்லிக்கிட்டு அங்க உரிமை சுதந்திரத்தை தான் அங்க வலியுறுத்தக்கூடியதா இருக்கும். இந்த டைம்லையும் நீங்க பாடமாக்க கூடாது. சரி, நம்ம விஷயத்துக்குள்ள போவோம். அப்ப இப்ப நம்ம பார்த்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி ஒப்பீடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயங்களை எங்களால பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த விடயமாக நாங்க பார்த்துக் கொள்வோம். அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியலமைப்பு. இதை நாம சும்மா சொல்லிக்கொடு நம்ம கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். இந்த ஜனாதிபதி அரசியல் முறைமை, பாராளுமன்ற முறைமை, கலப்பு முறைமை, அனைத்து முறைமை எல்லாம் எங்களோட பேப்பர் கிளாஸ்ல மிக விரிவாக நாம் படிக்கிறோம். மிக மிக விரிவாக படிக்கிறோம். உதாரணமா இந்த கேள்வியில இந்த அரசின் இறைமை அதிகாரத்தை ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியலமைப்புல இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்றேன், நீங்க சும்மா அதை பார்த்து கொடுங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த சார் மாதிரி நோட்ஸ்லையும் இது பெரும்பாலும் இருக்காது. அப்ப நீங்க பாடமாக்குறீங்க சொன்னா இப்ப நான் சொல்லப்படுற கேள்விக்கு நீங்க விடளிக்க மாட்டீங்க. நீங்க அந்த கேள்விக்கு விடணும்னு சொன்னா ஒற்றையாட்சி என்றா என்ன, சமஷ்டி ஆட்சினா என்னன்னு சொல்லி மிக முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். ஒற்றையாட்சி எந்த நாடுகளுக்கு பொருத்தம், சமஷ்டி ஆட்சி எந்த நாடுகளுக்கு பொருத்தம்னு சொல்லி மிக 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 தெளிவாக இருந்து கொள்ளணும். உதாரணமா கேட்போம், இலங்கையில இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல அரசியல்வாதிகள் சமஷ்டி ஆட்சி பொருத்தம் என்று சொல்றாங்க. சரியா? இலங்கையில இனப்பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 3-4 சபை இருந்து வருது. அப்ப இங்க பொருத்தம் சமஷ்டி தான் சொல்றாங்க. இப்ப இதுக்கு உங்களோட கருத்து என்ன? இலங்கைக்கு சமஷ்டி ஆட்சி பொருத்தமா, ஒற்றை ஆட்சி பொருத்தமா? நீங்க சமஷ்டியை பொருத்தம் சொல்லலாம், ஒற்றையாட்சி பொருத்தம் சொல்லலாம். ஆனா அதற்கான நியாயங்கள் நீங்க சொல்லணும். சமஷ்டிக்கு என்ன நியாயம் கொடுப்பீங்க, ஒற்றையாட்சிக்கு என்ன நியாயம் கொடுப்பீங்க என்று சொல்லி நீங்க தான் அதுக்கு முன்வைக்கணும். நம்ம இதை ஸ்பெஷலா பேப்பர் கிளாஸ்ல நம்ம பார்க்க இருக்கோம். சரி, இப்ப இன்றைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்ததாக அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியலமைப்பு. அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியலமைப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அரசின் இறைமை அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்டதுல ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி. இப்ப அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரம். அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரம் சொன்னா இந்த நிறைவேற்று அதிகாரம் யார கையில காணப்படுது, இந்த நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு யார்கிட்ட இருக்கி என்று சொல்லி மையமாக வைத்து பிரிச்ச ஒன்றுதான் ஜனாதிபதி, பாராளுமன்ற முறைமை, கலப்பு, அனைத்தன்மை. ஒன்றும் இதுல பயப்படுறதுக்கு அல்லது குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்க நல்லா விளங்கிக்கொள்ளும். இந்த அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தை, அதாவது அரசாங்கத்துக்கு பிரதானமான அதிகாரம் என்ன? நிறைவேற்று அதிகாரம். அப்ப இந்த அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை ஜனாதிபதி எடுத்துக்கொண்டால் அதை நாம் சொல்வோம் ஜனாதிபதி அரசியல் அமைப்பு. வழங்குதா? அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை ஜனாதிபதி கொண்டிருந்தால் அதை நாம் சொல்வோம்
அல்லது ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொண்டிருந்தால் அதை நாம் சொல்லுவோம் ஜனாதிபதி அரசியல் அமைப்பு. விளங்குதா? அரசாங்கத்தின் நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியலமைப்பில் இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொண்டிருந்தால் அதை நாம் சொல்லுவோம் ஜனாதிபதி அரசியல் அமைப்பு. இப்போ உதாரணம் நம்ம சொல்லலாம், அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். ஆசியாவிலேயே மிக சுத்தமான ஜனாதிபதித்துவத்தை பின்பற்ற நாடு பிலிப்பைன்ஸ். உலகத்துல அமெரிக்கா. இதை விளங்கிக்கணும். ஆசியாவோட பிலிப்பைன்ஸ், உலகத்துல அமெரிக்கா. சரியா? அடுத்தது பாராளுமன்ற முறை. ஒண்ணும் இல்லை, அரசாங்கத்தின் நிறைவேற்ற அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கொண்டிருந்தால் அதை நாம் சொல்லுவோம் பாராளுமன்ற அரசியலமைப்பு முறை. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான் பாராளுமன்ற முறையில் இருக்கிறது. ஜனாதிபதி ஜனாதிபதி நிறைவேற்றுத்துறை பொறுப்பா இருப்பாங்க. இங்க நிறைவேற்றுத்துறை பொறுப்பா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருக்கும். அப்ப இந்த நிறைவேற்று அதிகாரத்தை யார் நடைமுறைப்படுத்துறது? நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பா இருக்கிற பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கு இருக்கும். சரியா? அதே போல கலப்பு முறைமைன்னு சொல்லிக்கல, அங்கே ஜனாதிபதியும் இருப்பாரு, பிரதமரும் இருப்பாரு. நம்ம இதுல நம்ம பார்த்தோம் ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை, இதுல நம்ம பார்த்தோம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. இங்க கலப்பு முறையில பிரதமரும் ஜனாதிபதியும் சேர்ந்து கலப்பாக நடைமுறைப்படுத்துறோம். இதுதான் இந்த கலப்பு முறைமை. சரி, அப்ப இந்த கலப்பு முறைமைக்கு உதாரணமா உதாரணமா சொல்லலாம் இலங்கை போன்ற நாடுகள்ல இலங்கையை எங்களால அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. பாராளுமன்ற முறைமைக்கு எதை நம்ம சொல்லலாம்? இந்தியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளை எங்களால் சொல்லலாம். அடுத்து அனைத்தாண்மை முறையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அனைத்தாண்மையை சொல்லும் போது அங்க தனி நபர்ற கையில தான் அதிகாரம் பிடிக்கும். அந்த அதிகாரத்தை அவர் தான் விரும்பியவாறு நடைமுறைப்படுத்துவாரு. அதாவது சர்வதிகார ரீதியான ஆட்சி முறை. சர்வதிகார ரீதியான ஆட்சி முறை. சர்வதிகாரம் அனைத்து அதிகாரமும் ஒரு நபர் கையில காணப்படும். அந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பை ஒரு தனி நபருக்கு கொண்டு காணப்படுவார். அப்ப அதான் நம்ம சொல்லுவோம் அனைத்தாண்மை ஆட்சி முறைன்னு சொல்லி. அப்ப இந்த ஜனாதிபதி முறைமை, பாராளுமன்ற முறைமை, கலப்பு முறைமை, அனைத்தாண்மை முறைமை பல்வேறுபட்ட பண்புகளையும் நன்மை தீமைகளையும் கொண்டு காணப்படுது. உதாரணமா ஜனாதிபதி முறையில பிரதானமான பண்பை பார்த்தோம்னு சொன்னா அங்க 2 வகையான தேர்தல் காணப்படும். ஆனா இங்க பாராளுமன்ற முறைமையில ஒரு வகையான தேர்தல் தான் காணப்படும். எப்படி நீங்க பாருங்க, இப்ப ஜனாதிபதி முறைமையில 2 வகையான தேர்தல் சொல்லும் போது இப்ப சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை நீதித்துறை. சரி, சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை நீதித்துறை. இப்ப இதுக்கு நிர்வாகத்துறைன்னு நீங்க படிச்சிருக்கீங்க. இதுக்கு நிர்வாகத்துறை இல்லை. நிர்வாகம் என்கிறது வேற, நிறைவேற்றுங்கிறது வேற. நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றது, இது நிறைவேற்றுத்துறை எக்ஸிகியூட்டிவ் சொல்லுவோம். அப்ப நிறைவேற்றுத்துறையும் நிர்வாகத்துறைக்கும் பல்வேறுபட்ட வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா சரியான வேர்டு சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை நீதித்துறை. அப்ப இந்த சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை நீதித்துறை ஜனாதிபதி முறைமையில எப்படி இருக்கும், பாராளுமன்ற முறைமையில எப்படி இருக்கும் பார்க்க போறோம். இப்ப இங்க 2 வகையான தேர்தல் நடக்கிறது. என்னதுக்குன்னு சொன்னா, ஒண்ணு நிறைவேற்றுத்துறையை தெரிவு செய்வதற்கான தேர்தல், அதுதான் ஜனாதிபதி. சரியா? ஜனாதிபதி. இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தல் நேரடியாகவும் நடக்கும், மறைமுகமாகவும் நடக்கும். சரி, இப்ப நேரடியா இலங்கையில் நடக்குது, மறைமுகமா எங்க நடக்குது, அமெரிக்காவில் நடக்குது. சரி, ஆனா சட்டத்துறையும் அதே போலதான். அங்கேயும் சட்டத்துறை, அதாவது பிரதமர் மற்றும் அமைச்சர்கள், பிரதமர், அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், இவர்களை தெரிவு செய்வதற்குன்னு சொல்லி ஒரு தனியான தேர்தல் நடக்கும். இது ஜனாதிபதி செய்யப்படமான ஒரு விஷயம் பண்பு.
அதே போல பாராளுமன்ற முறைமையிலையும் அங்க வந்து சட்டத்துறை நிறைவேற்றுத்துறையை தெரிவு செய்யறதுக்கு ஒரு தேர்தல் தான் நடக்கும். அதுதான் பொது தேர்தல். ஏன்னு சொன்னா அங்க நிறைவேற்றுத்துறையில இருந்துதான் சட்டத்துறையில இருந்துதான் நிறைவேற்றுத்துறை தொடர்புறது. நிறைவேற்றுத்துறை என்னது? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. இங்க வந்து பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை, ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை. ஜனாதிபதி வந்து நிறைவேற்றுத்துறை பொறுப்பா ஜனாதிபதி இருப்பாரு, சட்டத்துறை பொறுப்பா பிரதமர் அந்த அந்த இருப்பாங்க. விளங்குதானே? அப்ப இங்க வந்து தனித்தனி தேர்தல் நடக்கும். ஆனா இங்க அப்படி அல்ல. பாராளுமன்ற முறைமையில ஒரு பொது தேர்தல் தான் நடக்கும். ஏன்னு சொன்னா அங்க வந்து நிறைவேற்றுத்துறை அதாவது பாராளுமன்றத்துல அல்ல சட்டத்துறையில இருந்து தெரிவு செய்யறதுனால வந்து அங்க ஒரு தேர்தல் நடக்கும். விளங்குதா? இங்க வந்து வலுப்பெயராக்கம் காணப்படும். எங்க ஜனாதிபதி முறைமையில வலுப்பெயராக்கம் காணப்படும். ஆனா இங்க வந்து வலு ஒன்றாக்கம் தான் காணப்படும். இங்க சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை மூன்று வந்து வெவ்வேறாக ஒரு சமநிலை தொகைகளோட காணப்படும். ஆனா இங்க பார்த்தோம்னு சொன்னா மூன்றும் ஒரு சபையில் இருந்த தெரிவு செய்யறதுனால மூன்று ஒன்றாக இருக்கு. அப்ப அதனால சொல்றாங்க இது வந்து வினைத்திறன் கூடியது, இது வினைத்திறன் குறைந்தது. அதே சந்தர்ப்பத்துல இது ஜனநாயகத்தன்மை குறைந்தது, இது ஜனநாயகத்தன்மை கூடியது. இது பாராளுமன்ற முறைமை வினைத்திறன் குறைந்தது, இது வினைத்திறன் ஜனாதிபதி முறைமை வினைத்திறன் கூடியது. அதே போல ஜனாதிபதி முறைமை எப்படிப்பட்டது? ஜனநாயகத்தன்மை குறைந்தது. ஆனா பாராளுமன்ற உரிமை ஜனநாயகத்தன்மை கூடியது. இப்படி சொல்லி எங்களால இதை சொல்லக்கூடியதா அதிகம். இவ்வளவு நான் வந்து அரசியலமைப்பு மாதிரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சுருக்கம். அனைத்தன்மை முறையில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே அனைத்தன்மை முறையில என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? கலக்க முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனைத்தன்மை முறை சொல்லிக்கிற நிறைவேற்று அதிகாரத்தை வந்து ஒரு தனி நபர் வந்து தன் விரும்பியவாறு கொண்டு செல்ற ஒன்றுதான் இது. அதுல பண்புகளை பார்த்தோம்னு சொன்னாங்க. அடக்குமுறை காணப்படும், இராணுவ ஆட்சி முறை காணப்படும், சுதந்திர உரிமைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், ஊடக சுதந்திரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? அதே போல வந்து சில பொருளாதார தடைகள் ஏற்பட்டிருக்கும் இப்படின்னு சொல்லி சொல்லலாம். வினை சுத்திகரிப்பு முறைமை காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கிறது. நன்மைன்னு சொல்லும் போது வினைத்திறன் கூடியதாக எங்களால் அடையாளப்படுத்தலாம். அதே போல நீண்ட கால திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீமைகள் நம்ம அதை முறைமை சுதந்திரத்துல மறுப்பு, தேர்தல் முறைமைகள் இல்லை, கட்சி முறைமைகள் இல்லை, ஜனநாயகத்தன்மைக்கு விரோதமானது என்று சொல்லி எங்களால் அனைத்தன்மை முறைக்கு தீமைகள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த அரசியலமைப்பு மாதிரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சுருக்கமான ஒரு கண்ணோட்டம். சரிதானே? இதுதான் இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். ஒற்றையாட்சி தானே, சமஷ்டி ஆட்சி தானே, ஜனாதிபதி, பாராளுமன்ற, கலப்பு முறைமை, அனைத்தாண்மை முறைமை சம்பந்தப்பட்ட வாதம். அதுல டீப்பா நம்ம பார்த்தது இந்த ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சார் டவுட் இருந்தா நீ கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அந்த டவுட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். சரி, அப்ப இதோட வந்து எங்களோட கிளாஸை நம்ம முடிச்சுக்கொள்வோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றம் அதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் சோல்பரி யாப்பு, முதலாம் குடியரசு யாப்பு, அதே போல இரண்டாம் குடியரசு யாப்பு சம்பந்தப்பட்ட இரண்டாம் குடியரசு யாப்புல செய்யப்பட்ட திருத்தங்கள், நடைமுறையில் இரண்டாம் குடியரசு யாப்பு எப்படி இருக்கி என்று சொல்லி நம்ம அது சம்பந்தப்பட்ட விடயங்களை அடுத்த கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கொள்வோம். அப்ப இதோட வந்து நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம்.